ஞானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 19, 20 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. இப்பொழுதுதான் அவர்கள் தேசத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அவர்களை துரத்தி விட்ட பார்வோன், அதன் பிறகு அவன் இருதயம் மறுபடியும் கடினப்படுகிறது. இவர்கள் நம்ம இப்படியே விட்டுட்டோமே, இவர்களை விடக்கூடாது, பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இருதயம் கடினப்படுகிறது. ஆண்டவர் இந்த பார்வோன் மூலமாக, அவனுடைய சேனையின் மூலமாக முழு உலகத்திற்கும் இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தெய்வம் என்பதை விளக்கப்படுவதற்கான சில காரியங்களை செய்கிறார். அவர் ஒருவரே மெய்யான தெய்வம், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை முழு உலகத்திற்கு ஒரு செய்தி கொண்டு வரப்போறார். அதற்கு பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசு, அவர்களை சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட வேண்டும். இப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் அப்படின்னு வந்தாலே அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் புதிய ஏற்பாட்டிலே அவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார் என்கிற அர்த்தத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதே இயேசு கிறிஸ்து ஆதி முதற் கொண்டு நம்மோடு கூட இருக்கிறார். சிருஷ்டிப்பின் நாள் முதல் ஆதி முதற் கொண்டு நான் அல்பாவும் ஒமேகாவும், அல்பா நான் ஆரம்பம், நான் தான் ஆரம்பம்ங்கிறார். அவர் ஆரம்பம் முதல்ல இருக்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 காரியங்கள் நடக்குது. ஒன்று, கர்த்தருடைய தூதரானவர் இஸ்ரவேலை ஜனங்களை முன்னின்று நடத்துகிறார். அவங்களுடைய ராணுவம், அவங்களுடைய சேனைகளுக்கு முன்பாய் கர்த்தர் முன்னால போறார். கர்த்தருடைய தூதரானவர் முன்னால லீட் பண்ணிட்டு போறாரு. இப்போ அவர்கள் வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கும் பொழுது செங்கடலுக்கு முன்னால வந்தாச்சு. இனி பாக்குறாங்க, முன்னால போக முடியல, செங்கடல் பெரிய அளவுக்கு நிற்கிறது. அந்த நேரத்துல திரும்பி பார்க்கறாங்க. பின்பக்கத்திலே பார்த்தால் அங்கே பார்வோனுடைய சேனை இருப்பு ரதங்களோடு கூட அவர்கள் ஏராளமானவர்கள் இவர்களை பின்தொடர்ந்து வர்றாங்க. இப்ப இவர்களுக்கு முன்னாலேயும் போக முடியாதபடி அங்கே செங்கடல் நிக்குது, பின்னாலேயும் திரும்பி தப்பிக்க முடியாதபடி பின்னால பார்வோனின் சேனை துரத்திட்டு வருது. அவர்கள் வந்தால் முழு ராணுவ பலத்தோடு வராங்க. வந்து இவர் அத்தனை பேரை வெட்டி போட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாறிட்டாங்க, பயந்துட்டாங்க, கலங்கிட்டாங்க. இது நான் போன வாரத்துல பார்த்தோம். செங்கடலை பிளந்து விடு ஆண்டவர் இதுக்கு பிறகுதான் மோசேட்டு சொல்லுவார். அப்போ இந்த இடத்துல அதுக்கு முன்னால நடக்கிற ஒரு சம்பவம் இது. அப்ப அவங்களுக்கு முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் திரும்ப முடியல. முன்னாலையும் பிரச்சனை, பின்னாலையும் பிரச்சனை. இப்போ முன்னால இருக்கிற பிரச்சனைக்கு நேரம் இது வரைக்கும் அங்க லீட் பண்ணி ஆண்டவர் கொண்டு போனார். இப்போ முன்னால இருக்கிற பிரச்சனையா பின்னால இருக்கிற பிரச்சனை எது பெருசு? முன்னால செங்கடல், அது ஒரு தடை. பின்னால பார்வோனின் சேனை, இது இவர்களை கொல்லுகிறதற்கு வருகிறது. அப்போ ஆபத்து பின்னால ரொம்ப அதிகமா இருக்குது. முன்னால இருக்கிற ஆபத்தை விட பின்னால வர்ற ஆபத்து ரொம்ப பயங்கரமா துரத்திட்டு வருது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாறிட்டாங்க. இப்ப முன்னால அவங்க பார்த்து செங்கடலை பார்த்ததை விட அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, பின்னால வருகிறதான இந்த சேனை இந்த காரியத்தை கண்டு பயந்துட்டாங்க. நம்ம எல்லாம் சாக போறோம்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப அழகான அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாய் நடந்த கர்த்தருடைய தூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்பக்கமாய் வந்தார். ரொம்ப அழகான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. அவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்ற அந்த கர்த்தருடைய தூதரானவர்
அவர் முன்பாக நடந்தவர் அப்படியே விலகி பின்னால வந்துட்டாராம். முன்னால பிரச்சனைன்னு அவங்க நோக்கி பார்க்கும்போது முன்னால இருந்தாரு. பின்னால வர பிரச்சனை அதை விட பெருசுன்னு நினைக்கும் போது அங்க வந்து நின்னுட்டாரு. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க லைஃப்ல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தர் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பலருக்கு பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு கேள்வி. பிரச்சனை வருது, என் ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, இந்த பிரச்சனையில கர்த்தர் எனக்கு உதவியா இல்லையோ, இந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு உண்மையிலேயே கூட தான் இருக்கிறாரா, என்னை விட்டு விலகிட்டாரா. ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், ஆண்டவர் வந்து பிரச்சனையில உங்களை விட்டு விலகிட்டாரா இல்லையான்ற ஒரு கேள்வி வர்றது ரொம்ப பெரிய தப்பு. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கதான் ஆண்டவர் இருக்கிறார். முன்னால பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கும் போது முன்னால நடந்த கர்த்தருடைய தூதரானவர் பின்னால பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது முன்னால இருந்தவர் விலகி பின்னால வந்துட்டாரு. எங்கே பிரச்சனை இருக்கிறதாக அவர்கள் பார்க்கிறார்களோ அந்த இடத்துலதான் கர்த்தருடைய தூதரானவர் நின்றார். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில எங்க நீங்க பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் அங்கேதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த தூதரானவர் வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து. எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே அவர் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் தடுமாறுகிறீர்களோ அந்த இடத்துல இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் பயப்படுகிறீர்களோ அங்கே அவர் இருக்கிறார். முன்னால செங்கடலை பார்த்து பயந்த பொழுது முன்னால இருந்தாரு. பின்னால பார்வோனின் சேனையை பார்த்து அதை பார்க்கிலும் அதிகமா பயம் வரும் பொழுது பின்னால் வந்துட்டாரு. நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அந்த இடத்துல அவர் இருக்கிறார். எதை பார்த்து தடுமாறுறீங்களோ அந்த இடத்துல அவர் இருக்கிறார். எந்த இடத்தை பார்த்து சோர்ந்து போறீங்களோ அந்த இடத்துல அவர் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் போராட்டத்தை சந்திக்கிறீங்களோ அந்த இடத்துலதான் அவர் இருக்கிறார். அப்ப முன்னால இருந்தவர் விலகி பின்னால வந்தாராம். அதே நேரத்திலே ஒரு மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அந்த இடத்துல இருந்தது. அப்போ அந்த இடத்துல இந்த பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வருகிற நாட்களில் எல்லாம் அது மாறி மாறி வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல ரெண்டுமே இருக்குது. புரியுதுங்களா? அவர்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு வருகிற வழியெல்லாம் அந்த 40 வருஷமும் பகலிலே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் இருந்து அவர்களுக்கு நிழல் கொடுத்தது. இரவிலே அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாய் இருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது. அப்படிப்பட்ட மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். தூதரானவர் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இவர்களை வழி நடத்துகிறதற்காக இரவும் பகலும் இவர்களை வழி நடத்தி கொண்டு வந்த அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கர்த்தருடைய தூதரானவரும் விலகி பின்னால வராரு. அதே நேரத்திலே அந்த மேகஸ்தம்பமும் விலகி பின்னால வருது. அந்த மேகஸ்தம்பத்துல பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒரே நேரத்துல ரெண்டுமே இருக்குது. வழியில எல்லாம் மாறி மாறி வரும். ஆனா இப்போ இந்த இடத்துல ஒரே நேரத்துல ரெண்டும். இந்த மேகஸ்தம்பம் ஒரு பக்கத்துல மேகஸ்தம்பமா இருக்குது. அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இஸ்ரவேல் இந்த எகிப்திய சேனைக்கு அது மேகஸ்தம்பமா இருந்து காணி இருளை காட்டுகிறது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால செங்கடல் இருக்குது, அங்க வெளிச்சம் காட்டணுமே, அந்த செங்கடல் வழி அவங்க கடந்து போகணுமே, அதுக்கு லைட் வேணுமே. அதனாலே அவர்களுக்கு அது அக்கினி ஸ்தம்பமா இருந்துச்சு. இந்த பக்கத்துல கார் இருளா இருந்துச்சு, இருட்டு, இவனுக்கு ஒண்ணுமே கண்ணு தெரியல. இவனுடைய வாழ்க்கையில பாருங்க, கண்ணே தெரியாதபடி டோட்டலா இருட்டாக்கிடுச்சு. மேக ஸ்தம்பமா இருந்து கார் இருள், கடுமையான இருள் வந்து இவர்களால் முன்னால போற இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர முடியல. இருட்டு சூழ்ந்து கொண்டது. முன்னால போறவங்களை பார்க்க முடியல, அவங்கள துரத்துறதுக்கு இவனால முடியல. அதே நேரத்திலே முன்னால போய் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அக்கினி ஸ்தம்பமா இருந்து அந்த செங்கடலை கடப்பதற்கு அவர்களுக்கு அது ஒரு பெரிய வெளிச்சமா இருந்துச்சு. அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தணும்? முன்னால செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை, என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது நினைக்கிறீங்களா? முன்னால போனாலும் பிரச்சனை, பின்னால போனாலும் பிரச்சனை, முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. முன்னால இருக்கிற பிரச்சனை தான் பெருசுன்னு நினைச்சா அதை பார்க்கிற பின்னால வர பிரச்சனை அதை விட பெருசா வருது. ஒரு பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனை பெருசா வருது. ஒரு சோதனையை விட இன்னொரு சோதனை பெருசா வருது. ஒன்னை விட ஒண்ணு இன்னொரு மோசமாயிட்டே தானே இருக்குது. என் வாழ்க்கையில ஏன் இத்தனை போராட்டம் நினைக்கிறீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரே ஒரு விஷயம். இந்த பார்வோனின் சேனையை கர்த்தர் பின்னாலே தொடர்ந்து வர செய்தவர் கர்த்தர் தான். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறது கர்த்தர் தான். அவர்களை பின்தொடர வைச்சதும் கர்த்தர் தான். இந்த பிரஷரை கூட்டினதும் கர்த்தர் தான். நல்லா கவனிக்கணும். முன்னால செங்கடல் இருக்குது, பின்னால பார்வோனின் சேனை வருது. இதை பார்வோனின் சேனை வராம கர்த்தர் தடுத்திருக்கலாம். ஆனா அவரு தான் வர வைக்கிறாரு.
வர வைக்கிறான்னு என்ன அர்த்தம்னா இவர்களுக்கு பிரஷரை கூட்டுறாரு. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரஷரை கூட்டுறாரு. சில நேரத்தில் உங்க லைஃப்ல வந்து பிரஷர் கூடும். முன்னாலேயும் போக முடியாது. பின்னால வர்ற பிரஷர் அதை விட மோசமா இருக்கும். முன்னாலேயே ஏற்கனவே பிரஷர்ல இருப்பீங்க. பின்னால அதை விட பயங்கரமான பிரஷர் உங்களை பின்னால துரத்தி அடிக்கும். என்ன பண்றது? ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இத பார்வோனின் சேனை மட்டும் இவங்களை தொடரலைன்னா இவர்கள் அந்த செங்கடல் கடற்கரையிலே ஜாலியா ரெஸ்ட் எடுத்து இருந்திருப்பாங்க. செங்கடல் கடற்கரையில உட்கார்ந்து இருப்பாங்க. நிம்மதியா அந்த ஷீஷோர்ல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்களை வந்து அந்த ஷீஷோர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கல்ல, கானானுக்கு கொண்டு போறதுக்காக கர்த்தர் வந்தாரு. பின்னால பிரஷர் வந்தாதான் அந்த செங்கடலை கடக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஸ்ட்ராங்கா வரும். செங்கடலை பிளக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பின்னால பிரஷர் அதிகரிச்சதுனாலதான் இனி எப்படி முன்னால போய் தான் ஆகணும். முன்னால போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. நின்னா செத்தோம். பின்னாலேயும் வர முடியாது. அதே இடத்துல நிக்கவும் முடியாது. நின்னாலும் செத்தோம். துரத்திட்டு வராங்க. ஆனா அவங்க கிட்ட வர முடியாதபடி கர்த்தர் தடுத்துட்டு தான் இருக்கிறார். சும்மா விட்டு இருந்தாங்க, அவங்க வந்து வெட்டிட்டு இருப்பாங்க, கொண்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களையும் நெருங்க முடியாதபடி கர்த்தர் குறுக்கே மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு விதமாய் இருந்து அவன் நெருங்க முடியாதபடி தடுத்துட்டு இருந்தார் ஒரு பக்கத்துல. அடுத்த பக்கத்துல இந்த பிரஷர் தான் அவர்களை செங்கடலை பிளப்பதற்கு, அதன் வழியை கடந்து போகிறதற்கு அவர்களுக்கு வழி நடத்தியது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சில பிரஷர் வருது, போராட்டம் வருது. எதுக்கு தெரியுமா? உங்களை முன்னோக்கி செல்ல வைப்பதற்கு. அந்த பிரச்சனையும் அந்த போராட்டமும் அந்த பிரஷர் உங்க லைஃப்ல வரணும். நீங்க முன்னால போகவே மாட்டீங்க. இருக்கிற இடத்துல இருந்துருவீங்க. இல்லைன்னா பின்னாலே திரும்பிடுவீங்க. உங்களை முன்னோக்கி போக வைப்பதற்காக தான் சில பிரஷரை கர்த்தர் அனுமதிக்கிறார். உங்களை இன்னும் முன்னால நகர்த்தி கொண்டு போக வேண்டும். உங்களை இன்னும் முன்னோக்கி கொண்டு போகணும். எதுக்கு நேரா? பரலோகத்துக்கு நேரா, கானானுக்கு நேரா, பரலோகத்துக்கு நேரா. பரலோகத்திற்கு நேராக உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். பரலோகத்துக்குள் உங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்கு தான் நம்ம லைஃப்ல நிறைய பிரஷர் வருது. லைஃப்ல நிறைய பிரஷர் இருக்குது. பிரச்சனை பிரச்சனை, போராட்டம் போராட்டம் நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களை பரலோகத்திற்கு நேரம் உங்களை உந்தி தள்ளி கொண்டு இருக்கிறது. இந்த பிரஷர் மட்டும் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக மாட்டோம். அங்கே எங்கேயாவது உட்கார்ந்துருவோம். உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில கூட நம்ம உட்கார்ந்துருவோம். இந்த பிரஷர் தான் உங்களை பின்னால் இருந்து தள்ளி பரலோகத்திற்கு நேராய், கானானுக்கு நேராய் செங்கடலை பிளந்து கொண்டு போக வைத்தது. அதனால இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அது தோல்வி கிடையாது. உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் ஆண்டவர் கைவிட்டதற்கு அடையாளம் கிடையாது. உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் உங்களை முன்னோக்கி செல்ல வைப்பதற்காக. உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் உங்களை இன்னும் அதிகமாக முன்னால் உங்களை உந்தி தள்ளுவதற்காக. அதுக்குதான் வருது, வேற எதுக்கு வரல. ஆண்டவர் எதை செய்தாலும் நல்லதுக்கு தான் செய்யறார். அவர் செய்வது எதுவுமே தீமை கிடையாது. அவர் செய்யறது எல்லாமே நன்மைக்கு எதுவானது. அதனால இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நல்லவர். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு நல்லவர். எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லைன்னா நான் முன்னால வந்திருக்கவே மாட்டேன். எங்கேயோ ஒரு மூலையில காணாம போயிருப்பேன். இந்த பிரச்சனைகளை எனக்கு அனுமதித்து என்னை முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே நீங்க எனக்கு நல்லவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீன்னு கேட்காதீங்க. ஏன் என் கூட இருக்கிறீரா இல்லையான்னு கேட்காதீங்க. என்னோடு கூட நீங்க இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. நீங்க இந்த பிரச்சனையின் மூலமாக தான் என்னை முன்னால தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. பின்னால இருந்து என்னை முன்னால புஷ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் வரலைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். இந்த பிரச்சனைகளின் வாழ்க்கையில வரலைன்னா, இந்த நெருக்கடிகளின் வாழ்க்கையில வரலைன்னா நான் இவ்வளவு முன்னால வந்திருக்கவே மாட்டேன். எங்கேயோ நரகத்தின் பாதையில் எகிப்திலே உட்கார்ந்துட்டு கிடந்திருப்பேன். எகிப்திலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு தான் இத்தனை போராட்டங்களை என் வாழ்க்கையில் அனுமதித்து என்னை எகிப்தை விட்டு வெளியே வர வச்சீங்க. இன்னும் பிரச்சனைகளை போராட்டங்களை என் வாழ்க்கையில கொடுத்து என்னை செங்கடலை கடக்க வைக்கிறீங்க. இன்னும் பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் என்னை தொடர்ந்து வனாந்தரத்துல நடத்தி என்னை பத்திரமாய் காணாமல் கொண்டு போய் சேர்க்க போறீங்க. அதுக்காகவே இதையெல்லாம் என்னுடைய நன்மைக்காக எனக்கு அனுமதிக்கிறீங்க. அதனால நீங்க நல்லவர் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்கு நல்லவர். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நல்லவர் அப்பா. முன்னால செங்கடலை வைத்தாலும் எங்களுக்கு நீங்க நல்லவர். பின்பாக பார்வோனின் சேனைகளை துரத்தினாலும் எங்களுக்கு நீங்க நல்லவர். எங்களுக்கு முன்பாக நடக்கிற கர்த்தருடைய தூதரானவர் எங்கள் இயேசு ராஜா விலகி எங்களுக்கு பின்னால வரீங்க. எங்கே எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கேதான் நீங்க இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர்களை பாதுகாக்கிறீங்க. பார்வோனின் சேனைகளை நெருங்க முடியாதபடி பாதுகாக்கவும் செய்யறீங்க. அதே நேரத்தில் அந்த பார்வோனின் சேனை வந்த ஒரே காரணத்தினாலே தான்
செங்கடலை பிளக்க வைத்தீங்க. அதே போல எங்கள் வாழ்க்கையில வருகிற பிரஷர், போராட்டங்கள் ஆண்டவரே, அதுதான் எங்களை பின்னால் முந்தி எங்களை ஆண்டவரை முன்னுக்கு தள்ளுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இல்லாவிட்டால் அந்த பிரச்சனைகள் இது வரலன்னா நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே எகிப்திலேயே இருந்து அழிந்து நரகமாய் போயிருக்கும். ஆனால் எங்கள் ஆண்டவர் எங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிற எல்லா பாதைகளுக்காய், நடத்தி வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.